சொன்னியே, என்ன கதை அது? சொல்லு. வணக்கம் நண்பர்களே. சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகள் எப்படி மனதை கவர்கின்றனோ அதுபோல் நம்முடைய குட்டி குட்டி கதைகள் நமது உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து கதைப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நம்ம ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயோடைய இன்னொரு கதை, கடலும் கிழவனும், த ஓல்ட் மேன் அண்ட் த சீ, இந்த கதையை பார்க்கலாம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த கிழவனும் பாலமும் கதையை பார்த்தோம் இல்லையா? அந்த கதையை பார்த்துட்டு என்னோடய மூத்த சகோதரர் திரு வி அலெக்சாண்டர் குவைத்தில் இருக்கார். நம்ம கதை ரிலீஸ் ஆன உடனே நமக்கு 5:30 மணி, அவருக்கு அங்கே ஒரு 3 மணி இருக்கும். முதல்ல பார்த்துட்டு ஃபஸ்ட்டு லைக் அவர் தான் போடுவார். அவரும் நான் இந்த கதையை பற்றி பேசணும். நோபல் ப்ரைஸ் வாங்கின கதை கடலும் கிழவனும். இந்த கதையை பற்றி அவர் நாங்கள் 2 பேரும் ஸ்லாகிச்சு பேசியிருந்தோம். சரி, அதை இன்றைக்கி பகிர்ந்துக்கலாம் உங்களோட ஆசைப்படுறேன். நான் இந்த புத்தகம் நான் எப்போ படித்தேன் அப்படின்னா, என்னுடைய மூத்த வழக்கறிஞர் நண்பர், வேலூர் பாராளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினராக வந்தார் திரு பா செங்குட்டவன். அவர் இந்த புக்கு எனக்கு தமிழ் ஆங்கிலம் 2த்துலேயுமே கொடுத்தார். இந்த 2 புத்தகமும் நான் படித்தேன். அப்போயே அவ்வளோ கவர்ந்த ஒரு புத்தகம். ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயோட கதைங்கள்லாம் என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமார் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் கடைசியாக அந்த ராஜகுமாரி கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமாக வாழ்ந்தான். இப்படியெல்லாம் முடியாது. ஒரு சம்பவம் இல்லை ஏதாவது நிகழ்ந்தது இல்லை ஏதாவது ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிற மாதிரி இப்படி தான் அவரோட கதைங்க இருக்கும். இந்த கதையும் அந்த மாதிரி தான். நிறைய பேர் இந்த கதையை படிச்சிருப்பீங்க. ஆனாலும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கதைக்குள்ளே போகலாம். அந்த மீனவ கிராமத்தில் அந்த முதியவர் ரொம்ப பிரபலமானவர். எப்போ கடலுக்குள்ளே போனாலும் வெறுங்கையோடு வரமாட்டார். மீன் பிடிச்சின்னு வருவார். அதுவும் ரொம்ப ஸ்பெஷலான மீன்லாம் பிடிச்சின்னு வருவார். ஊரே அவர் ரொம்ப மெச்சி பேசும், பாராட்டுவாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான மீன் பிடிப்பாளர் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டுவாங்க. அவருடைய திறமையை பார்த்து அவர்கிட்ட வேலை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு அந்த ஊரில் மனோலின் அப்படிங்கிற பையன், இந்த பேர் கூட பாருங்கள், எனக்கு மனோன்ற பேரில் ஒரு சிறந்த சிஏ நண்பர் இருக்கார் பெங்களூரில். அவரும் வழக்கமாக நம்மளுடைய கதைகளை பார்த்துட்டு பேசுவார். அந்த மனோலின் தாத்தா கூட கடலுக்கு போய் வருவான். தாத்தாவோட துரதிர்ஷ்டம் ஒன்று தெரியல, தொடர்ந்து 84 நாளாக வெறுங்கையோடு அவர் வர வேண்டியதாகிடுச்சு. ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கல. மனோலின் அவங்க அப்பா அம்மா, சரி இந்த பையனை எதுக்கு வீணாக இவரோட அனுப்பிச்சுன்னு, இனிமேல் இவரால் மீன் பிடிக்க முடியாது, இவரோட திறமையெல்லாம் போயிடுச்சுன்னு நினச்சி அவனை வேலை விட்டு நிறுத்திட்டாங்க. முதியவருக்கு மீன் கிடைக்காததோட மனோலின் நின்று தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கூட ஒரு பேச்சு தோணை, சின்ன வயசு பையன், அருமையாக ஏதாவது பேசின்னு வருவான், விளையாட்டாக போயின்னு இருக்கும். மீன் கிடைக்கலன்னா கூட மகிழ்ச்சியோடு தான் திரும்பி வந்துடுவாங்க 2 பேரும். இப்படி அவனையும் நிறுத்துறதே ரொம்ப கவலையில் ஆகிட்டார் முதியவர். அன்றைக்கி 85வது நாள் தன் முயற்சிகள் சற்றும் மனம் தளிராத விக்ரமாதித்தன் மாதிரி கிளம்பிட்டார். அன்றைக்கி தூண்டிலாம் எடுத்துன்னு கிளம்பி போயிட்டார். கடலுக்குள்ளே போனார். வழக்கம் போல் ஒன்றும் கிடைக்கல. தூண்டில் போட்டு அமைதியாக காத்துன்னு இருக்கார். திடீர்னு தூண்டில் இழுக்கப்படுது. அந்த இழுப்பே ரொம்ப வேகமாக இருந்த உடனே இது ஏதோ பெரிய மீன் கிடச்சிருக்குன்ட்டு திருப்பி இவர் இழுக்கிறாரு. அந்த முதியவரை அந்த படகை எல்லாம் சேர்த்து இழுத்துன்னு போக பார்க்குது. ஒரு பெரிய மீன். ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு முதியவருக்கு. அதை கஷ்டப்பட்டு இழுக்கிறார். ஆனாலும் அதுக்கு மீனோட வலு இன்னும் அதிகமாக இருக்குது. முதியவர் பார்க்குறாரு, இது நம்மளால் உயிரோட கொண்டு போக முடியாதுன்னு நினச்சிட்டு கையோட எடுத்து அந்த ஈட்டி எடுத்து அந்த மீனை குத்த ஆரம்பிக்கிறார். மீனும் போராட்டம், கிழவருக்கும் போராட்டம். கடைசியாக கிழவனார் ஜெயிச்சிடுறாரு. அதை குத்தி அந்த மீனை சாகடிச்சிடார். அந்த ஏரியா ஃபுல்லாக மீனோட ரத்தம் பரவிடுது. மீனை தூக்கி அவரால் போட முடியாது படகுக்குள்ளே. அதனால் அது ஒரு கயிறு கட்டி தொங்க விட்டுட்டார். இந்த படகுல தொங்க விட்டுட்டு வேகமாக கரைக்காக திரும்பி வந்துன்னு இருக்கார். என்ன இந்த ரத்தம் படுறதில் ஆச்சுன்னா, சுறா மீன்களுக்கு அந்த மீனோட ரத்த வாசனை வந்த உடனே எல்லாம் சுற்றி வர ஆரம்பிச்சிடுச்சு. சுற்றி அந்த மீனை எப்படியாவது கவர்ந்து இழுக்கணும்னு எல்லாம் மோதுது. இவர் அந்த ஈட்டி எடுத்து எல்லாத்தையும் சுற்றி அடித்து விரட்டுறார். சொல்லுவாங்களே,
பிச்சைத்தானா பெருமாள் அதை பிடுங்குதான் அனுமார்ன்ற கதையை இவருக்கே 85 நாள் கழித்து ஒரு மீன் கிடச்சிருக்கு, அதுவும் பெரிய மீன் கிடச்சிருக்குன்ற சந்தோஷத்தில் இவர் எடுத்துகிட்டு வந்தால் அதை பிடுங்க வருது சுறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் அடித்து விரட்டிட்டு படகு வந்து சேர்ந்துருது கரைக்கு. ரொம்ப சந்தோஷத்தோடு அதை இழுத்து படகை இழுத்து அந்த கொம்புங்க நட்டு வச்சுருப்பாங்களே அதில் படகை கட்டிட்டு அந்த மீனை தூக்கி கரையில் போடுறாரு. வெறுத்து போயிடுறாரு தாத்தா. மீனோட தலை இருக்குது, நல்லா நீட்டாக அதனுடைய எலும்பு மட்டும், அந்த மீன் எலும்புங்க மட்டும் இருக்குது, முள்ளுங்கெல்லாம் இருக்குது, எல்லா சதையும் வந்த சுறாங்க சாப்பிட்டு போயிட்டுருக்கு. ரொம்ப வெறுத்து போயிடுது முதியோருக்கு. அப்படியே அதை அங்கே படகோட அதை விட்டுட்டு கரை மேலே போட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்து சோர்ந்து உக்காந்துடுறார். அப்படியே அந்த வெளியே திண்ணையிலேயே சாஞ்சு உக்காந்துடுறார். எவ்வளோ நேரம் அப்படி இருந்தால் தூங்குனாரான்னு கூட தெரியல. திடீர்னு தூரத்தில் யாரோ வர்றது தெரிஞ்சு, யாருன்னு பார்த்தா மனோலியன் வேகமாக வரான். வந்து தாத்தாவோட தோலை அப்படியே அணைச்சி பிடிச்சின்னு, தாத்தா மறுபடியும் நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா. என்ன அப்படிங்கிறார், இவ்வளோ பெரிய மீன் இது வரைக்கும் யாருமே பிடிச்சதில்லை, நம்ம கிராமமே அங்கே தான் இருக்குது கரையில், பார்த்து உங்களை பயங்கரமாக பாராட்டுறாங்க, நானும் நாளையிலேருந்து வரேன் தாத்தா அவங்க கூட அப்படிங்கிறான். தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த இடத்துல நிறுத்திடுறாரு என்ன சொன்னீங்க கதாசிரியர், இதோட கதையை முடிச்சிடுறாரு. இந்த கதையில் இந்த வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான் நட, அந்த மாதிரி எது செஞ்சாலும் இந்த உலகம் பாராட்டின்னு தான் இருக்கும். ஆனால் தன்னோட முயற்சியில் கொஞ்சம் கூட தளரல. முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறத தாத்தா நிரூபித்து காட்டிட்டார். எனக்கு இந்த நேரத்துக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது தெய்வத்தினால ஆகாததுன்னு எதுவும் இல்லை, தெய்வம் எல்லாத்தையும் செய்து முடிக்கும். ஆனால் தெய்வமே வந்து உன்னால் முடியாதுன்னு ஒரு சினிமாவில் வடிவேல சொன்னால, இந்த வேலைக்கு நீ லாய்க்கு இல்லை அப்படின்றாங்க. அந்த மாதிரி தெய்வமே நீ இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு நம்மளை சொன்னால் கூட நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சோன்னா ஜெயிப்போம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக அந்த கதையில் சொல்லியிருக்காரு. இந்த கதைக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது நிஜமாகவே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். முடியும் என்றால் முடியும், முடியாது என்றால் முடியாது என்று ஹென்ரி ஃபோர்ட் சொன்ன வார்த்தைகளோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன். நன்றி அன்பர்களே, வணக்கம்.